இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு, தாயின் ஆதரவு நிலை எந்த கிரக அமைப்பு இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. அதாவது அம்மாவோட ஆதரவு எந்த கிரக நிலையில் எந்த கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போகிறோங்க. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் போடுற வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதில் நல்ல கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் ஒவ்வொருத்தர் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணி பயனடைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழு மெம்பர்களெல்லாம் இருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி இறைவாழ்த்து. ஸோ இறைவாழ்த்து பாடல நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்கள் பாட அழைக்கிறோம். சார் வாங்க. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம் நிறத்தாலை புவியடங்க வாத்தாலை அங்கு சபாஷா சுத்தமும் கர்ம மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை சொல்லுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. சரி, ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம முதலாவதா பேசுறதுக்கு நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கலாம். பர்வதம் மேடம் வாங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். முதற்கன் என் மனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வாழ்த்து. பெருவாக்கும் கைகரமும் கை கொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கொட்டுவோர் கொடுக்கை வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, தாயின் ஆதரவு கிடைக்க கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். தாயின் இடம் என்றாலே 4ஆம் பாவத்தை தான் தாய் ஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் கூறுவர். 4ஆம் இடத்துக்கு உரிய காரக கிரகம் யாருன்னா சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய 3. இதுல தாயார் கிரகம் சந்திரன் என்றாலும் இரவில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் தாய்க்குரிய காரக கிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக 4ஆம் இடத்தையும் அதிபதியையும் சுக்கிரன், சந்திரன், புதன் இவர்களை மையமாக வைத்து ஆராய்ந்துதான் 4ஆம் இட பலன்களை கூற வேண்டும். 4ஆம் பாவத்தை கொண்டு தாய், வீடு, மனை, வாகனம், வண்டி, பந்துகள், கல்வி, சுகம், கல்வி இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இனி தாயினுடைய நிலையை பத்தி பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாய் வழி நட்பும், கல்வி விருத்தி, வீடு, வண்டி, வாகனம் வாங்குதல், ரோக நிவர்த்தி, பந்துக்கள் சிநேகம் போன்ற சுப பலன்கள் ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கல்வி விருத்தி, வித்தை மேன்மை, வாகன லாபம், தாய் வழி ஆதரவு, மாமன் வகையார் ஆதரவு, வீடு வாகனம் வாங்கும் யோகம் முதலிய சுப பலன்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் மாடக்கூட ராஜயோகம் எனப்படும் பல அடுக்கு மாளிகை கட்டி வாழ்வார். வித்தை கல்வியில் வல்லவர், தாய் வழி பாசம் நிறைந்தவர், வீடு மனை சொத்து சுகம் நிறைந்தவராய் இருப்பார். அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஜாதகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார், தாய் வழி பாசம் நிறைந்தவராய் இருப்பார். 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகரின் தாய்க்கு எண்டாதி தோஷங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதரர் எதிர்ப்பு,
வாகன நஷ்டம், பூமி, கன்று, கால்நடை நஷ்டம் போன்ற கல்வியில் மந்தத்தன்மை, பந்து விரோதம், வியாபார நஷ்டம், மானபங்கம், தாய்க்கு கண்டம் முதலிய அசுப பலன்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் எடுத்த காரியம் அனைத்தும் தோல்வியில்தான் முடியும். வீடு, வண்டி, வாகனம் போன்ற துறைகளில் பெருத்த சேதமும் உண்டாகும். தாய் வர்க்கம் பகையாகும். அடுத்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்தால் இவை சுபக்கோள்கள் என நினைக்க கூடாது. ஏனெனில் தாய் வர்க்கமே நாசமாகும். வீடு, வண்டி, வாகனம் முதலியவற்றை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 4ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை பெற்றால் கூத்தாடி யோகம் என்று சொல்லப்படுகிறது. கூத்தாடி யோகம்னா ஜாதகர் வீட்டுல குடியிருக்காம நாய் போல தெரு தெருவா அலைந்து பொருள் தேடுவார். தாய்க்கும் தாய் வர்க்கத்திற்கும் தோஷம் உண்டாகும். தாய் தந்தையர் சேமிச்சு வச்ச பொருள்களை எல்லாம் தீயிலிட்ட பொருள்கள் போல அழிந்துவிடும். 4ஆம் இடத்தில் குரு சந்திரன் இருந்தால் தாய்க்கும் தாய் வர்க்கத்துக்கும் தோஷம் நிச்சயம் உண்டாகும். அந்த 4ஆம் இடத்தில் குரு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று யோக வலிமையால் ஓங்கி நின்றால் இந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும்னு சொல்றாங்க. 4ஆம் அதிபதி நாளிலே ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகர் தாய் பிறந்த ஊர்லேயே வீடு கட்டுவார். 4ஆம் இடத்துல சனி இருந்தா தாயாருக்கு ஆகாது. தாயின் உடல்நிலை, மனநிலை பாதிக்கப்படும். தாய்ப்பாசம் சரியாக கிடைக்காது. மாற்றாம் தாய் ஏற்படும் என்றும் ஒரு விதி உள்ளது. நாளில் ராகு நின்றால் தாயாருக்கு பீடை ஏற்படும். சொந்த வீடு அமையாது. நாளில் கேது நின்றால் தாயின் உடல்நிலை பாதிக்கும். அலைச்சல் தெரிச்சல் அதிகம் தரும். 4ஆம் இடத்தோன் லக்னத்தில் நின்றால் தாயிடம் அன்புள்ளவனாய் இருப்பான். சுற்றத்தார்கள் நிரம்பியவனாயும் உத்தியோக ஜீவனம் உள்ளவனாயும் இருப்பான். 4ஆம் அதிபதி 3இல் நின்றால் தாய் தகப்பனால் துக்கப்படுவான். ஜாதகனின் சொத்து ஜாதகரின் சகோதரர்களுக்கு போய்விடும் அல்லது அவர்களால் விரயமாயிடும். 4ஆம் அதிபதி 8இல் நின்றால் பெற்றோர்களுக்கு அற்ப ஆயுள். தீய செயல்களில் ஈடுபடுவான் ஜாதகன். வீடு, மனை இழப்பீடு ஏற்படும். 4ஆம் அதிபதி 10இல் நின்றால் தாயாரால் பராமரிக்கப்படுவார். செல்வந்தனாக இருப்பான். தர்மவானாக இருப்பான். தொழில் செய்து சொத்து சம்பாதிப்பான். கௌரவமான உத்தியோகம் செய்வான். இதையெல்லாம் பொது விதிகள் தான் என்றாலும் 4ஆம் அதிபதியுடன் இணைந்த கிரகம், பார்த்த கிரகம், பவர் சுபர் நின்ற கிரகம், வீடு இவற்றை பொறுத்து பலனில் மாற்றம், ஏற்றம், இறக்கம் இருக்கும் என்பதை கவனித்துதான் பலன் கூற வேண்டும். 4ஆம் இட அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்த ஜாதகர் தாயாரையும் 4ஆம் இட அதிபதி தாயாரையும் லக்னாதிபதி ஜாதகரையும் குறிக்கிறது. இவ்விரு கிரகங்களும் இணைந்து நின்றால் தாயும் பிள்ளையும் ஒரே தரம் உடையவர்களாக இருப்பார்கள். இருவர் கருத்துகளும் எண்ணங்களும் ஒத்துப்போகும், முடன் வராது. அடுத்து லக்னாதிபதி 11இல் நின்றார். 11ஆம் இடம் என்பது 4க்கு 8ஆம் இடம் ஆகும். அதாவது இது தாயின் மரணஸ்தானம். இந்த எந்த கிரகம் நின்றாலும் தாய்க்கு கெடுதலை தான் கொடுக்கும். அடுத்து 80 விதி. இந்த நிலையில் லக்னாதிபதியே 11இல் நின்று விட்டால் ஜாதகரே தாய்க்கு எதிரியாவார்.
யமனாவார். அந்த ஜாதகரால் அவரின் தாய்க்கு எந்த விதத்திலும் துன்பம் தான். 4ஆம் இட அதிபதி 11ல் நின்றால் தாய்ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான 11ல் நின்றால் தாயிற்கு பல சோதனைகளும் வேதனைகளும் இருக்கவே செய்யும். அத்துடன் பாவகிரக சேர்க்கையும் ஏற்பட்டால் தாயார் நோய்வழி பாதிப்பில் சிக்கி சீரழிய நேரிடும். அதே போல 4ஆம் இட அதிபதி லக்னத்திற்கு 8ல் நின்றாலும் தாய் பிள்ளைக்கு ஒத்த கருத்து ஏற்படாது. தாயாரை விட்டு பிரிந்து இருக்க செய்யும் அல்லது தாயாரை இழக்கவோ கூட செய்துவிடும். 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே இன கிரகங்களாக சுபராகவோ அல்லது பாவராகவோ இருந்து நலம் தரும் இடங்களில் நின்றால் தாய்க்கும் பிள்ளைக்கும் தரமான உறவும் தங்க நிகர் பாசமும் ஏற்படும். தாயாரை கொடுக்கின்ற சந்திரன் 6, 8, 12ல் நின்று மறைந்து விடாமலும் நீசம் பெற்று பலம் இழந்து விடாமலும் சுபஸ்தானங்களான 1, 2, 4, 5, 7, 9, 10, 11ஆம் ஸ்தானங்களில் நிற்பதுடன் பலம் பெற்றும் இருப்பது சிறப்பு. இவ்வித நிலையில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் தாய் சொல்லை கேட்டும் தாய் மீது தனியாத அன்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் சுபகிரகங்கள் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தையோ 4க்கு உடையவனையோ பார்த்தால் அன்னைக்கு நன்மையே கிடைக்கும். 4ஆம் இடம் தீய கிரகங்கள் நின்று கெட்டு விடாமல் இருக்க வேண்டும். 4ஆம் இட அதிபதி நீசம், வக்ரம், அஸ்தமனம், கிரக யுத்தம் போன்ற வகையில் கெட்டு விடாமலும் 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து விடாமலும் இருக்க வேண்டும். 4ஆம் இட அதிபதி ஆட்சியோ உச்சமோ அல்லது சுபஸ்தானங்களில் நின்றோ பலமுடன் இருக்க வேண்டும். அடுத்து 4க்கு 8ஆம் இடமான லக்னத்திற்கு 11ஆம் இடம் தாயின் ஆயுள் ஸ்தானம். அங்கு கிரகங்கள் நின்று வலு கூடிவிட்டால் தாயாரின் ஆயுளில் கீறல் ஏற்பட்டு விடும். அடுத்து காரக கிரகம் சந்திரன் கெட்டு விடாமல் பலமுடன் இருக்க வேண்டும். பகலில் பிறந்தவர்களுக்கு காரகராக சந்திரன் வருவதும் இரவில் பிறந்தவர்களுக்கு காரகராக சுக்கிரன் வருவதால் சுக்கிரனை பரிசீலிக்க வேண்டும். இப்படி 4ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தே காரகரும் கெடாமல் இருந்தால் நல்ல தாயாரும் தாயின் அரவணைப்பும் தாயாரால் தர உயர்வும் ஏற்பட்டு விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இத்துடன் முடிச்சுக்கிற. இதுல ஏதாவது தப்பு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரொம்ப நன்றிங்க மேடம். அதாவது 4ஆம் பாவகம் சந்திரன் தாயின் கிரக நிலை எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவா அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு திரு அபி நல்லகுமார் அவர்களை அழைக்கிறோம். அபி நல்லகுமார் ஐயா வாங்க. சார் மியூட் போட சொல்லுங்க சார். என்னங்க சார்? ஒரே இடத்துல இருக்க மியூட் போட சொல்லுங்க. ஓகே ஓகே மேடம், மியூட் போட்டாருங்க. சார் வாங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இறை வணக்கம். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்த்தினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஐயா, இன்றைய தலைப்பு தாயின் நிலையும் 4ஆம் பாவகத்தை பற்றியும் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளோம். எனக்கு முன்பு பேசிய பர்வதம் அம்மாள்
ஒரு பிரீஃப் பெரிய விளக்கங்களை கொடுத்து விட்டார்கள். எனக்கு சொல்வதற்கு இல்லை, அவர்களே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். பகலில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தாய் காரகம், இரவில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தாய் காரகம் எல்லாம் அவர்களே சொல்லிவிட்டார்கள். மேலும் அந்த சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அவர் ஒளி கிரகமாகி அவர் ஜாதகர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். நீசமாகவோ 3, 6, 8, 12 பாவங்களில் மறைந்திருந்தாலோ ஜாதகருக்கு தாய் வழி உறவுகளாலும் மற்றும் தன்னுடைய உறவினர்களாலும் பகையும் சுற்றத்தார்கள் மூலம் விரோதங்களும் வரும். எனவே சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் தாய் வழி உறவுகளும் ஜாதகருக்கு ஒத்துப்போகும். மேலும் 4ஆம் வீட்டை வைத்து வேற என்னவெல்லாம் கூறலாம்? ஒருவர் நிரந்தரமாக குடியிருக்கும் வீட்டை 4ஆம் இடம் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு இருக்குமா அல்லது வாடகை வீட்டில் தான் இருப்பாரா என்பதையும் 4ஆம் இடத்து அதிபதியோட அமைப்பை பொறுத்து 4ஆம் இடத்தை பற்றி சொல்லலாம். மேலும் லக்னாதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் தாயாருக்கும் இணக்கமான உறவும் தாய் மீது பற்று பாசமும் அன்பும் வைத்திருப்பார்கள். மேலும் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் தாய் வழியால் அவர்கள் தொழிலும் தாய் வழியை முன்னிறுத்தி தாயாரை முன்னிறுத்தி வியாபாரம் தொழில் தாயார் உறவினர்களுடைய வருமானங்கள் அதெல்லாம் இந்த ஜாதகர் அனுபவிப்பார். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமாகுவதால் தாயாருடைய சொத்துக்கள் தன்னுடைய இளைய சகோதரர்களுக்காக விரயம் பண்ண வேண்டிய நிலைமை ஜாதகருக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, நம் பித்திருஸ்தானாதிபதி மற்றும் நம் குலதெய்வத்துடைய இடத்தை குறிக்கும். அது அந்த 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தாயாருக்கு தாய் வழி உறவுகளுக்கும் நல்ல எதிர்ப்பிடும், ஜாதகருக்கும் குலதெய்வ அருளும் தாயின் அனுகிரகமும் கிடைக்கும். மேலும் 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துடன் தொடர்பில் இருந்தால் தாயார் ஒரு தீராத நோயினாலோ இல்லை கடன்களாலோ தாயாருடைய வீடு வழி சொத்து பத்துக்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் வம்பு வழக்குகள் அது போன்றவைகளை அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடும். அடுத்து 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு மனைவி மூலம் சொத்து சுகங்கள் ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் குடும்பத்திற்கு ஏற்ற மனைவியும் நல்ல குணவானும் மனைவியும் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கும் அவரது தாயாருக்கும் அதிகமான உடல் உபாதைகளும் வம்பு வழக்கு சண்டை வில்லங்கள் அவமானங்கள் போன்ற காரகங்களை அவர்கள் அனுபவிக்க நேரிடுகிறது. அடுத்து 9ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துடன் தொடர்பு பெற்றால் தூரதேச யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, அந்த ஜாதகருக்கான உயர் படிப்பு அதெல்லாம் சிறப்பாக நல்ல சுபபலன்களாக நடக்கும் என்று சொல்ல வருகிறது. அடுத்து 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதகர் தாய் வழி பணத்தையோ தாயாரை முன்னிறுத்தியோ தாயோட ஆதரவுடனோ சுய தொழில் செய்தால் நல்ல நிலைமைக்கு வருவார் என்று கூற வருகிறது. மேலும் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றால் அது சுபஸ்தானமாகிறது. தாய் வழி முன்னோர்கள் சொத்து பத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்ய வருகிறது. அடுத்து 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துடன் தொடர்பில் வரும்பொழுது அவர் தாயாரின் உதவியுடன் 12ஆம் இடம் அயல் நாட்டு வேலை, தூரதேச வேலை, இந்த மாதிரி வெளிநாடுகளில் தாய் வழி உதவியால் மூலமும் தாய் வழி சொத்துக்கள் மூலமும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் தாயாரின் உடல்நிலைக்காக சில விரயங்களும் ஆஸ்பத்திரி செலவுகளும் மருத்துவ பாவம் 12ஆம் இடம் அது சம்பந்தப்பட்ட
செலவுகளை ஜாதகர் செய்ய ஏற்படும் என்று கூற வருகிறது. இந்த மாதிரி 12 பாவாதிபதிகளும் தாய் 4ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படுவது மேற்கண்ட பலன்களை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும். மேலும் 4ஆம் இடம் என்பது பட்டப்படிப்பு வரையிலான படிப்பை குறிக்கிறது. அதற்கு மேலுள்ள படிப்பை 9ஆம் வீடு குறிக்கிறது. மேலும் சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் சேர்ந்திருப்பார்களானால் 4ஆம் வீட்டில் இருந்தால் அது சிறப்பான கல்வியை கொடுக்கிறது. ஜாதகருக்கு கல்வி நிலை, ஒரு பொது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்படும் பொழுது அது எப்படி இருக்கு? ஏன்னா சுக்கிரன் 4ஆம் பாவகத்தில் திக்பலம் அடைகிறார், சந்திரனும் 4ஆம் பாவகத்தில் திக்பலம் அடைகிறார். எனவே அந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனோ திக்பலம் அடைந்து அமைப்பெற்றிருந்தால் அந்த காரகத்துவங்கள், சந்திரனின் காரகத்துவங்களும் சுக்கிரனின் காரகத்துவங்களும் அனுகூலமான நிலையில் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படுகிறது. மேலும் 4ஆம் பாவகம் என்பது முதல் கேந்திரம். எனவே தன்னை சார்ந்த அனைத்து பாவங்களையும் கிரகங்களையும் அனைத்துமே அதை வசதியாக வைத்துக் கொள்ளும் பாவமே முதல் கேந்திரம் ஆகும். அனைவரையும் கட்டி அணைத்து பாசம் காட்டுதல், அதீத உணர்வுகளின் வெளிப்பாடு என்பது போன்ற நடப்பது, நுகர்வது, உண்பது, கழிக்கப்படுவது என எதை எடுத்துக்கொண்டாலும் அதை 4ஆம் பாவகத்தின் மூலம் நாம் அறியலாம். முதல் கேந்திரம் சுகஸ்தானம். உயிர் காரகத்துவத்தில் தாயை குறிப்பது 4ஆம் பாவகம். அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பாலூட்டிகளை குறிக்கும். மேலும் 4ஆம் பாவகம் சிறப்பாக அமையப்பட்டிருந்தால் அவர் ஜாதகருக்கு வண்டி வாகனம் மட்டுமில்லாமல் கால்நடைகள், விவசாயம், பண்ணை வீடுகள் போன்ற சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கும் பொழுது இவர் கறவை மாடுகளை வைத்து தொழில் செய்வதற்கு ஏதுவாகிறது. எனவே 4ஆம் பாவகம் தாயாரை மட்டுமல்லாமல் தாய் வழி உறவுகள், சொந்த பந்தங்கள், அதற்குண்டான வண்டி வாகனங்கள், கால்நடைகள், விவசாயம், பண்ணை வீடுகள் முதலான சகல ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாவகமாகும். மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடமாகிய கடகம் ஒரு நீர் ராசியாகிறது. எனவே அந்த நீர் ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று அமைந்திருந்தாலோ, குரு காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் உச்சமடைகிறார். மேலும் லக்னாதிபதியாகிய செவ்வாய், காலபுருஷ லக்னாதிபதி செவ்வாய் அந்த இடத்தில் நீசம் பெறுகிறார். எனவே அந்த இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் இந்த வீடு, வண்டி வாகனம் போன்ற தாயாருடன் விரோதங்கள், சுகமின்மை, முரட்டுத்தனமான குணங்கள் போன்றவை அமையும். அதே மாதிரி ராகு கேதுக்கள் போன்ற சனி போன்ற பாவ கிரகங்கள் அந்த இடத்தில் அமர்வது சிறப்பில்லை. மற்றபடி சுப கிரகங்கள் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்கள் அமையும் பொழுது அந்த சுப கிரகங்கள் பார்வையில் ஏற்படும் பொழுது அந்த இடம் வலுப்பெறுகிறது. எனவே அது மட்டுமில்லாமல் அந்த 4ஆம் இடமாகிய கடகத்தில் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் அமைந்துள்ளது. அது கடகத்திற்கு 6, 9 கூடியது. அவரால் கடக லக்னத்துக்காரர்கள் சுய உழைப்பின் மூலம், உத்தியோகத்தின் மூலம் நல்ல உயர்ந்த பாக்கியங்களையும் உயர்நிலைகளையும் அடையக்கூடிய ஏதுவாக இருக்கிறது. அடுத்து அதே கடகராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் அமர்ந்துள்ளதால் அது கடகத்திற்கு 7, 8ஆம் பாவகத்தை குறிப்பதால் மனைவி வந்ததற்கு அப்புறம் நல்ல ஒரு உயர்நிலைக்கு அவர் ஜாதகர் வருவார்க்குள்ள அமைப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மனைவியின் மூலம் கொஞ்சம் உடல் உபாதைகளும், மனைவிக்காக கொஞ்சம் அவமானங்களையும், கருத்து வேறுபாடுகளையும், மனைவிக்கும் அவர் ஜாதகருக்கும் கொஞ்சம் இல்லற சுகங்களை, கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ஏனால் சனி பகவான் அட்டமத்துக்கும் அவரே அதிபதியாகிறார். எனவே சுப பலன்களும் அசுப பலன்களும் கலந்து அனுபவிக்க வேண்டியதாகிறது. அடுத்து கடகமாகிய 4ஆம் இட காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆயுள்ய நட்சத்திரத்திலான புதன் அமர்ந்துள்ளார். எனவே அந்த கடக லக்ன ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரத்தின் மூலம்
ஒரு விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே கடகராசி கால தத்துவத்திற்கு முதல் கேந்திரமாகும் என்றும் இல்லாமல் தாயாருக்குரியதாக இருப்பதால் அந்த இடம் ஜாதகத்தில் முக்கியத்துவம் வாங்குகிறது. எனவே 4ஆம் பாவகம் சிறப்பான பாவகம். அதில் சுபர்கள் அமர்ந்திருந்தால் நல்ல ஒரு நிலைக்கு ஜாதகர் உயர்வுக்கு வந்து விடுவார் என்று சொல்ல வருகிறது. என் சிற்றறிவு கேட்டுள்ள கூறியுள்ளேன். தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது 4ஆம் பாவத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்தா இது மாதிரி பலன் கொடுக்குது. 4ஆம் பாவம் ஒவ்வொரு பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஸோ அது முதல் கேந்திரம் அப்படின்னு 4ஆம் பாவம் அப்படின்னு அதுவும் சொன்னாருங்க. ஸோ அவர் ரொம்ப தெளிவா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப பழைய காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்க, ரொம்ப வருஷமா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே கல்வெட்டுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. ஸோ நீங்க பதில் சொல்லும் போது உங்களோட ஜாதகம் பார்க்கும்போது இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சார் அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். சார் நீங்க பேசுறீங்களா? 2 பாயிண்ட் சொல்லிடலாம். ஓகே. ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த வார தலைப்பு சந்திரன் தாயின் நிலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வார தலைப்புல பார்த்தீங்கன்னாக்கா மேடம் பர்வதம்மா மேடமும் திரு நல்லகுமார் ஐயாவும் நிறைய பாயிண்ட்ஸ்கள் நம்ம எதிர்பாராத பாயிண்ட், வித்தியாசமான பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சொல்ல போனாக்கா இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லபடி கொடுத்துருக்காங்க. அனுபவ ரீதியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஜோதிட விதிகளுக்கு உட்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்பவே நம்ம பயன்படுத்திக்கலாம். அது நல்ல உபயோகமாகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை. இப்போ தாயின் நிலை, தாய் அப்படின்னாக்கா நம்ம சந்திரனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 4ஆம் பாவம் கடகத்தை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ சந்திரன் அப்படின்னாவே சந்திரன் எந்த கிரகத்தோடு சேருது? சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா? வளர்பிறை சந்திரனா இருந்தால் நல்ல பலன்களையும், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கெடுபலன்களையும் கொடுக்கும். இது பொதுவான ஒரு விதி. இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டாக்கா 4ஆம் பாவத்திலேயே இருந்தா பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்களை நிறைய கொடுக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல சந்திரனுடைய திசாபுத்தி காலங்கள்ல தாயினுடைய உடல்நிலை பாதிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லலாம். பொதுவாகவே ஜாதகருக்கு 4ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய அதிபதிகளுடைய திசாபுத்தி நடக்கும்போது ஜாதகர்களுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ சந்திரன் இப்ப சூரியனோட சேருது அப்படிங்கிற போது பார்த்தோம்னாக்கா நல்ல பலன்களை நிறைய கொடுக்கும். சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் வீட்டுக்கு 2ஆம் வீடு தான் சூரியனுடைய வீடு, சிம்ம வீடு. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காசு பணம் சொத்து சுகம் நல்ல ஒரு அருமையான அமைப்பு கண்டிப்பாக அது கொடுத்துருது. இதே சந்திரன் இப்போ செவ்வாயோடு சேருது அப்படிங்கிற போது பார்த்தோம்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இது எல்லாம் அந்த அமைப்பையும் கொடுக்கும். அதே சமயத்துல சந்திரன் பணத்துக்கு காரகன் சந்திரனையும் எடுக்கலாம். எப்படி நம்ம சுக்கிரனையும் குருவையும் எடுக்கிறோம், அதே மாதிரி சந்திரனும் சொத்து சுகம் பணத்திற்கு காரகனையும் சந்திரனையும் சொல்லலாம். அப்ப கடனையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இதுதான் அதுக்கு சந்திரன் புதன் செய்யறதுன்னு வச்சுக்குவோம். அப்ப கண்டிப்பாக ஒரு கடங்காரனா இருப்பார் அவரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அதே போல பார்த்தாக்கா சந்திரன் குரு பார்த்தீங்கன்னா 6, 8 சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா கடகமும் தனுசும் 6, 8 இருக்கிறதுனால
பெருசா வந்து நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்காவிட்டால் கூட ரொம்பவும் மோசமான பலன்களை கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு நல்ல சுபமான பலன்களை ஓரளவுக்கு கொடுப்பார். கண்டிப்பா சொல்லலாம் அதுல. இதே வந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்களுடைய இதுல வந்து மனசு சஞ்சலம் ஏற்பட்டு சலனங்கள் ஏற்படும். இப்ப இதே வந்து திருமண வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் வந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை வந்து அவங்களுடைய கேரக்டருக்கு எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல வந்து தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கை, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா அது கேரக்டர்ல வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை கெடுத்து போடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லலாம். அது வந்து சந்திரன் சனியோடு சேரும்போது பார்த்தோம்னாக்கா இது வந்து பார்த்தோம்னாக்கா சனி சந்திரன் சேர்க்கை இது வந்து ஒரு திருமண தலை யோகத்தை கொடுக்கறது. திருமண தலை இப்போ சந்திரன் சனி சேர்க்கை யாராவது இருந்ததுனாக்கா அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா திருமணம் ஏற்பாடாகி கண்டிப்பாக நின்றுதான் நடக்கும். நின்றுனா பத்திரிக்கை அடிச்சு நிற்கலாம், போக்குவரத்து வச்சதுக்கு நிற்க நிற்கலாம், அந்த மண்டபத்துக்கு போய் நிற்கலாம். தாலி கட்டுறதுக்கு கேரண்டி இல்லை, தாலி கட்டினதாக கேரண்டி. அந்த மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பா சந்திரன் சனி கொடுப்பார். ஏன்னா அது வந்து சந்திரன் சனியனுடைய சேர்க்கை அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை, ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலோ அல்லது பார்வை இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். தாராளமாக சொல்லலாம், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க, ஏன்னா சந்திரன் ராகு பார்த்துக்கிறாங்க, அல்லது சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் கேது, சந்திரன் கேது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தலை பண்ணக்கூடியது, பம்பு வழக்கு கேஸு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால வந்து சந்திரன் வந்து பார்த்தோம்னாக்கா நல்ல பலன்களையும் நிறைய கொடுக்குது, அதே மாதிரி கெடுபலன்களையும் வந்து தான் செய்யக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்துதான் வந்து அது கொடுக்குது. ஆனா சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை அல்ல, ஏன்னா தாய் உள்ளம் படைத்த கிரகம் தான் வந்து சந்திரன். அதனால எந்த கிரகத்தையும் வந்து பகையாக நினைப்பதே கிடையாது. அதனால வந்து சந்திரன் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் ஒரு சில கிரகத்தோட வந்து ஒரு சில தவறான இதுகளை கொடுத்தாலும் பெரும்பாலும் நல்ல பலன்களையே கொடுக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது ரொம்ப தெளிவான விளக்கம். அதாவது 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பர்வதம்மா, அபிநலகுமார், திரு நாகராஜன் ஐயா 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து இந்த ஜோதிட ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. ஸோ இப்போ சார் சொன்னது வந்து ஷார்ட்டா சொன்னாலும் வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்கம் வந்து கொடுத்துட்டாருங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. சுந்தரம் பேசுறீங்களா? சுந்தரம் அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு திரு சுந்தரம் ஐயா அவர்களை வந்து அன்புடன் அழைக்கணும். சார் பேசுறீங்களா சுந்தரம் சார்? சுந்தரம் வாங்க பேசுவாங்க. சுந்தரம் சார், ஹலோ. ஒரு ஆன் பண்ணல அவரு. சரி, அப்ப நீங்க பேசுங்க. ராம்குமார் சார், நீங்க பேசுறீங்களா? ஆமா சார், பேசுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு வந்து நம்மளுடைய குரூப் அட்மின் திரு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் சார் அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. மிக்க நன்றி, பாராட்டு கொடுத்தது மிக்க நன்றி. இன்னைக்கு தலைப்பு வந்து ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் வந்து விளக்க உரை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் புதுசாக கொடுத்துருக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு தலைப்பு வந்து தாயின் நல்ல சிறப்பான உணவு எப்படி இருக்கணும், நல்ல தாயின் ஆதரவு கிடைக்கிற இளநிலைகள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து இங்க தாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது வந்து நம்ம 4ஆம் இடத்தை பார்ப்போம். 4ஆம் இடம், 4ஆம் பாவம், பிளஸ் வந்து அந்த 4ஆம் அதிபதி,
அப்புறம் தாயின் காரகமான சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம். இது வந்து பொதுவான ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தா ஒரு தாயினோட ஆதரவு கிடைக்கும். பொதுவா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தாயோட அன்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காக்கா குருவிலேருந்து எல்லாத்துக்குமே தாயோட உறவுங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அந்த தாயோட சப்போர்ட்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு தாயின் மூலமா வரோம். அந்த தாயின் மூலமா தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்வழி காட்டுறதா இருக்கட்டும், இல்ல எல்லாத்துக்கும் ஒரு பேருதவியா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி சந்திரன். இது மட்டும் இல்லாம பகல், இரவுன்னு 2 பக்கம் பிரிச்சோம்னா, பகல்ல பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தாயார் காரகம் இதாவும் ஒரு சில நிலையில செயல்படுது. அதே மாரி நைட்ல பிறக்கிறவங்களுக்கு சந்திரனோட நிலைய வச்சு நம்ம கணிக்கலாம். பொதுவா நம்ம சொல்றது சந்திரன்னு சொல்றோம். பட் பகல்ல பிறக்கிறவங்க சுக்கிரனோட நிலைய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இரவுல பிறக்கிறவங்க சந்திரனோட நிலைய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுல பார்க்கும்போது, சந்திரன் வந்து ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து சந்திரன முக்கியமா பார்க்கறதுக்கு காரணம் வந்து, காரகன் நல்லா இருக்கணும். சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாவும் இருக்கலாம். இல்ல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த மாரி வலுவுல இருக்கலாம். அப்படிங்கும்போது தாயாரோட ஆதரவு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம, சந்திரன் வந்து 6, 8, 12ல அதாவது முக்கியமா லக்னத்துக்கு 6, 8ல மறையறது கூடாது. அப்படி மறையும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தாயாரால சில சிக்கல்கள், தாயாராலயே நிறைய விஷயங்கள், அவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் அது வந்து ஆதரவுங்கிறது ரொம்ப குறைவாவே ஏற்படுங்கிறது ஒரு விஷயம். தாய் தாய் மட்டும் இல்ல, மனம் எல்லாமே பாதிக்கப்படுங்கிறது நம்ம இங்க சந்திரன் வச்சு எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா, 6, 8ல மறையாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த 4ஆம் அதிபதியும் இயற்கை சுபரா இருக்கும்போது, பெரிய ஒரு அந்த மாரி ஒரு பாக்கியம் கிடைச்சவங்களே இருக்க முடியாது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடான ரிஷபமும், புதனோட வீடான மிதுனம், ஆ இப்போ சுக்கிரனோட வீடான ரிஷபம், துலாமும், புதனோட வீடான மிதுனம், கன்னியும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடான சந்திரன் வீடான கடகமும், அது இல்லாம உங்களுக்கு குருவோட வீடுகளும் தாயார் ஸ்தானம் அமையும்போது, அவங்களுக்கு நல்ல ஒரு தாய்க்கான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுது. இதுலயும் ஒரு விதிவிலக்கு என்னன்னா, இதுலயும் ஒரு ஒரு சூட்சுமம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து கேந்திர வீடுகள், உபய வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கன்னி, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 வீடுகளுக்கும் 4ஆம் அதிபதியா புதனும், குருவும் வருவாங்க. அப்ப அவங்கள வரும்போது 4ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி இருக்கும்போது, நல்ல வலுவா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுலயும் ஒரு ஒரு இது என்னன்னா, அதுலயும் ஒரு சூட்சுமம் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷத்த பெறறனால, அது வந்து பெரிய ஒரு பாதகத்த செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன விதியில வந்து மத்த அ சரம் உபய சரம் ஸ்திரம் லக்னங்களுக்கு அமையற மாரி இது அமையாது. ஏன்னா, அது கேந்திரங்கள்ல ஆட்சி போது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றுவிட்டால் அது வந்து த அதுவே பாதகமா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு கெ கெ மத்த கோணங்கள்லயோ, இல்ல மத்த நட்பு வீடுகள்லயோ இருக்கும்போது கொஞ்சம் நல்ல நிலைமைய ஏற்படுத்துங்கிறது நம்ம கண்கூட பார்க்கலாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவ தொடர்போ, 4ஆம் அதிபதிக்கு பாவ தொடர்போ இல்லாம இருக்கிறது நல்லது. இது 4ஆம் இப்ப நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல சுபர்கள் வீடு இல்லாம அசுபர்கள் வீடுகள் பார்த்தீங்கன்னா, அசுபர்கள் வீடுகள் ஆன சனி, செவ்வாய், சூரியன் இந்த மாரி இருக்கிறவங்க வீடுகள் 4ஆம் அதிபதி வீடா அமையும்போது, அந்த 4ஆம் அதிபதியோட இதுல வந்து அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏத்த மாரி இது தாயாரோட அ அனுசரணை கிடைக்கும். அப்போ அவர்கள் தாயார் ஸ்தானத்துல இருந்து இருக்கும்போது, ஆட்சியாக இருக்கும்போது அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் அவங்க குடுக்குற சப்போர்ட் வந்து வலியோடு சேர்த்து குடுக்கும். அந்த வலிங்கிறது தாயாரா இருக்கும். கூட கசப்புகளும் இருக்குங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க பாவர்கள் வந்து கொஞ்சம் அ கேந்திர வலுவோட இருக்கிறது நல்லது. நான் இந்த மாரி ஒரு அமைப்புகள்ல கிடைக்கும்போது,
ஒரு தாயாரோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறதோட என்னோட இங்க ஒரே முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி சார். ரொம்ப ஷார்ட்டா சொன்னாலும் ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாருங்க. 4ஆம் பாவகம் சந்திரனுடைய காரத்துவம் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. திரு ராம்குமார் ஐயா அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வந்து நம்மளோட பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா திரு சுந்தரம் அவர்களை வந்து அழைக்கிறோம். திரு சுந்தரம் ஐயா அவர்களை வந்து அழைக்கிறோம். ஈரோட்டை சேர்ந்த திரு சுந்தரம் ஐயா வாங்க. சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா தாயின் ஆதரவு வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க. ஸோ இது தாயினோட அன்பு வந்து யாருக்கு இருக்கு, அவங்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு கிடைக்கும், என்ன கிரக நிலைகளை வந்து இருந்தா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மலுவோடின்றி தன்மதில் தலையர் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு நாம் மறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமற் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. சுபமஸ்து. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ இன்னைக்கு வந்து தாயின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும். ஸோ முதல் நம்ம காலபுருஷனுக்கு பார்த்துட்டோம்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறதா வந்து தாயின்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியுங்க. ஸோ அந்த காலபுருஷன் 4ஆம் இடம் சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 4ஆம் பாவகம் வந்து நம்மளுக்கு தாய் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஆனா அதே வந்து தந்தைக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடம் தந்தைன்னு சொல்றோம். ஆனா சூரியன் வந்து காரத்துவம் அப்படின்னு சொல்றதுனால 5, 9 இது வந்து தந்தைக்கு வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 5, 9 தான் வந்து தந்தைக்கு குறிக்கிறதுனால வந்து அது காலபுருஷனுக்கு 5, 9. அப்போ பிதுர் தோஷங்கள் இது சம்பந்தமான, அதாவது பிதுர் சாபம் பிதுர் தோஷம் தந்தையின் சாபங்கள் முன்னோர் வழி சாபம் இதெல்லாமே குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் தான் வந்து குறிக்குதுங்க. ஸோ அப்போ தாய் வழியில வந்து நம்மளுக்கு எந்த தோஷங்கள் வந்து வராது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் பாவகம் அதை தான் குறிக்குது. ஆனா வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது வந்து தந்தைக்கு வந்து குறிக்குது. ஸோ அதனாலதான் வந்து பிதுர் பூர்வ புண்ணியம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பூர்வ புண்ணியத்துல இல்லாம இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இப்போ வந்து தாயின் நிலை மட்டும் வந்து பார்க்க போறோம். அப்போ தாயின் நிலைங்கிறப்போ இந்த சந்திரனால வந்து சாபங்கள் வந்து வராது. தாய் சாபம் மாதுர்வழி சாபம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜோதிடத்துல நம்ம சொல்றதே வந்து கிடையாது. அதாவது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே, ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த வீட்டோட பலன்களை தான் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஜாதகத்துல 4ஆம் அதிபதி 4ஆம் கிரகம் அதாவது சந்திரன் 4, 6, 8, 12 மறையாமல் வந்து இருக்கணும். ஸோ எப்படி மறைந்தால் வந்து உங்களுக்கு வந்து தாயால் வந்து ஆதரவு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 4ஆம் பாவகம் பிளஸ் வந்து சந்திரன் 4, 6, 8, 12 மறையாமல் வந்து இருக்கணுங்க. ஸோ அப்படி மறைஞ்சது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்கனால வந்து ஒரு ஆதரவுகள் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மெயினா அதே மாதிரிதான் தொழிலுக்கு வந்து தாயினோட ஆதரவு ப்ளஸ் உங்களுடைய மனநிலை வந்து நல்லா இருந்தால் மட்டுமே வந்து தொழில் வந்து செய்ய முடியும். இல்லைன்னா வந்து நீங்க தொழில் செய்யும்போது வந்து அது பிரச்சனைகளை வந்து உண்டு முடியும். அதனாலதான் சந்திரன் 4, 6, 8, 12 இருந்தால் வந்து அவங்க சொந்த தொழில் எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே திருப்பூரை சேர்ந்த திரு பிரபல ஜோதிடர் அவர்களின் வந்து இது கூற்றா வந்து இருக்குங்க. அதாவது சந்திரன் 4, 6, 8, 12 அதனாலதான் வந்து சந்திரன்கிறது மனநிலை குறித்து தாயோட ஆதரவு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கண்டிப்பா வந்து சொந்த தொழில் வச்சு கண்டிப்பா ரன் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மெயினா சந்திரன் 4, 6, 8, 12 4ஆம் பாவம் 4, 6, 8, 12 மறைஞ்சினாலே ஆதரவு வந்து கிடைக்காது
ஸோ கோச்சார ரீதியா பார்த்தோம்னா இந்த சந்திரன் மீது ராகு, கேது, சனி, சூரியன் போகும் காலங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டமா வந்து இருக்கும். அதாவது இப்போ நம்ம எல்லாருமே வந்து சந்திரன்னா என்ன காரத்துவம் இருக்குன்னு குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்க இருக்கோ அது வந்து உங்களுடைய தாயின் உயிர் காரத்துவத்தையும், 4ஆம் பாவகம் வந்து பொருள் காரத்துவத்தையும் வந்து குறிக்கும். அதாவது அவங்களோட வளர்ச்சியை வந்து குறிக்கும். ஸோ தாயின் உயிர் காரத்துவம்னா சந்திரன் வந்து நீங்க பார்க்கணும். அவங்களோட வளர்ச்சின்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட ஜாதகம் 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் அதிபதி என்ன லக்னமா இருந்தாலும் 4ஆம் அதிபதி போய் எங்க இருக்கான் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ உயிர் காரத்துவம் அப்படின்னு கேட்டாலே நீங்க சந்திரனுக்கு போயிடுறாங்க. அவங்களோட வளர்ச்சி அப்படின்னாலே 4ஆம் அதிபதி எங்க இருக்குன்னு வந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதாவது கோச்சார ரீதியா வந்து ராகு, கேது, சனி, சூரியன் தொடர்புகள் வந்து இந்த சந்திரனுக்கு ஏற்படும் போது உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருக்கு. அந்த சந்திரன் மீது ராகு, கேது, சனி, சூரியன் போகும் காலம் உங்களுடைய 4ஆம் அதிபதியின் 4ஆம் இடத்தின் மீது 4ஆம் அதிபதியின் மீது ராகு, கேது, சனி, சூரியன் போகும் காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து தாயினோட ஆதரவு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் வந்து ஒரு பிரயோஜனம் படாது, ஏதோ இருந்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஸோ அதே வந்து இந்த சந்திரன் மீது குருவோ, சுக்கிரனோ அண்ட் புதனோ பயணிக்கும் போது உங்களுடைய 4ஆம் அதிபதியின் மீது 4ஆம் இடத்தின் மீது குருவோ, சுக்கிரனோ, புதனோ பயணிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாமே வந்து சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்றதுனால குருவோ, சுக்கிரனோ, புதனோ பயணிக்கும் காலங்கள் வந்து ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மெயினா வந்து பாவகிரகங்கள் பயணிக்கும் போது சந்திரன் மீது பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் காரத்துவத்தை வந்து கை வைக்கும். ஸோ அதை மட்டும் நான் வந்து கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நீங்க சந்திரன் மீது பாவகிரகங்கள் போகும்போது அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். சனி, ராகு, கேது, சூரியன் போகும் காலங்கள். சுபகிரகங்கள் போகும்போது அது வந்து நிவர்த்தி ஆகும். அதே 4ஆம் இடத்துல போகும்போதும் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ மெயினா வந்து கோச்சார ரீதியா போகும் காலங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனோட சூரியன் இருந்தா வந்து இவங்க ஒழுக்கம் உள்ளவங்களா வந்து இருப்பாங்க. நல்ல ஆதரவுகள், நல்ல பண்புகளை வந்து இவங்களோட பையனோ பொண்ணுக்கோ வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல ஆதரவு வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே செவ்வாய் இருந்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டையிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பையனோ பொண்ணோ அவங்களோட வந்து சண்டையிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் இருந்துட்டா வந்து ஒரு கால்குலேஷன் மைண்ட் வந்து இருக்கு, ஒரு காதல் உணர்வுகள் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். குரு இருந்துட்டா வந்து குருச்சந்திர யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருச்சந்திர யோகம் இருந்துட்டா வந்து அதாவது தாயினோட உறவு அன்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருச்சந்திர யோகம் எதுக்கு எடுத்தாலும் வந்து அம்மா அம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தாய் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் இருந்துட்டா வந்து ஆடம்பர பொருட்கள் இது எல்லாமே வந்து அந்த லெவலா வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி இருந்தா எது எடுத்தாலும் தடை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாமே. ஸோ இதுதான் வந்து 4ஆம் பாவம் தாயினோட ஆதரவு வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து மெயினா பார்த்துட்டாலே வந்து போதும். ஸோ இதுதான் வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, அதாவது சந்திரன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட உயிர் காரத்துவத்தையும் 4ஆம் பாவகம் 4ஆம் இடம் என்பது அவங்களுடைய வளர்ச்சி பொருள் காரத்துவத்தையும் வந்து குறிக்கும். ஸோ அதுல வந்து நம்ம அது கன்ஃபியூஸ் வந்து ஆயிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மெயினா பார்த்துட்டாலே வந்து போதும். ரொம்ப நன்றிங்க சார். ஸோ அடுத்ததா வந்து நம்மளோட பேசுறதுக்கு யாராவது இன்றைய தலைப்புல இருந்து யாராவது பேசணும்னா வந்து பேசலாங்க. விஜயகுமார் சார், நீங்க ஏதோ கை தொட்டிருந்தீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. பேசுறதுல ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்.
கொஸ்டின். ஓகே ஓகே கேளுங்க சார். அனுச நாகராஜ் சார். ஓகே. சனி சந்திரன் தொடர்பு, சனி சந்திரன் சேர்க்கையில வந்து திருமண காலங்கள் அது நெருங்கி போகையில கட் பண்ணிடுதுன்னு சொல்றாருல்ல. கேளுங்க இருக்காரு, சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க கேளுங்க. அந்த விஷயம் வந்து கட் பண்றது திரும்ப அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குமா, திருமணத்தை அதே மாதிரியே ஸ்டாப் பண்ணிருமா? கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் போது நல்வொழுக்கமான வாழ்க்கை கிடைக்குமா, இல்ல அது சப்போர்ட்டிவா மாறுமா? பிரச்சனை வந்து உங்களுக்கு திருமணம் வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. திருமணம் வரைக்கும் தான் வந்து ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். அப்ப அதுவுமே அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ பொண்ணு பாக்குறாங்களோ இல்ல மாப்பிள்ளை பாக்குறாங்களோ, பார்த்த உடனே ஒரு 15 நாள் 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிடணும். நிச்சயம் பண்ணக்கூடாது. நிச்சயம் பண்ணாம காலையில முகூர்த்தம் அப்படின்னா நைட்டு 8 மணி நேரத்துக்கு உள்ளதான் நிச்சயம் பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. தாராளமா வந்து அவங்க செஞ்சுக்கலாம். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரீசன்ல நான் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட பல சொல்ல போனாங்க ஒரு 50-60 ஜாதத்துக்கு மேல பார்த்திருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் தடை ஏற்பட்டு தான் நடந்திருக்குது. அது ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 முறை 4 முறை தடை ஏற்பட்டு நடந்திருக்கும். திருமணத்து வரைக்கும் தான். திருமணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அட்டன் பண்ணேன். அது கரெக்டா மேட்ச் ஆச்சு. அதனால தான் அந்த கொஸ்டின் எழுப்புனேன். சரி. அப்படியே தாலி கட்டுற வரைக்கும் அது வந்து பிரச்சனை உண்டு பண்ணுங்க சார். தாலி கட்டிட்டீங்க அப்படின்னா வந்து அது இவங்களுக்கு வந்து பொதுஜனம் சரி சார், இவங்களை வந்து பொதுஜன முன்னிலையில திருமணம் நடத்துவது சால சிறந்ததா இருக்கும். டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணி மேரேஜ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆடம்பரம் இல்லாம பண்ணணும். ஆடம்பரமா போனாக்கா ஆசையா துன்பத்துக்கு காரணம்ங்கிற மாதிரி ஒரு குத்திடுது. கண்டிப்பா பண்ணுவார். இது இயற்கையாவே நடந்தது. இதை நான் எதிர்பார்த்தது. இது நடந்துச்சு. அதே சூழ்நிலை நீங்களே சொன்னீங்க. அதான் டக்குனு இது கன்ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத நானும் கேட்டேன். சரி ஓகே. நீங்க மீன சதீஷ் சார்ட்ட ஒரு கொஸ்டின் சார். ஒரே நிமிஷம் சார். ஒரே ஒருத்தர் தான் வந்து இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தா வந்து கல்யாணத்துல ஃபுல்லாமே அவங்க ஒரே ஒருத்தர் தான் வந்து பண்ணணுங்க. நிறைய பேர் இன்வால்வ் ஆனாங்கன்னா வந்து பிரச்சனை வந்து உண்டு பண்ணுங்க. அதனாலதான் வந்து சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தா வந்து திருமணம் வந்து தடைபடுங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு சொல்லுவாங்க, வேறு ஒருத்தர் 4-5 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒருத்தர் வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணணுங்க. அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த பிரச்சனை இல்லாம இருக்குங்க. சனி பார்த்தாலும் தொந்தரவு, சந்திரன் செயற்கையா இருந்தாலும் தொந்தரவு. ஆமாங்க. கேளுங்க சார். ஓகே கேளுங்க சார். நீங்க சொன்ன கோச்சார எஃபெக்ட் அப்படியே இதே சாம்பிள் அட்டாக் ஆகுச்சு. ஓகே சார். ஓகே. நீங்க சொன்னீங்களா 7ல சனி சந்திரன் வந்து சரி கோச்சார ரீதியா சந்திரன் கூட சேரும் போது இந்த ப்ராப்ளம் வரும்னா அதே இதுவும் மேட்ச் ஆச்சு. சரிங்க. இது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். இருக்கிறவங்க ஒரு நோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. நன்றி சார். சொன்னதுல பார்த்ததுல கோச்சார ரீதியா என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத நீங்க சொன்னீங்க. கரெக்டா அந்த எஃபெக்ட் ஆகுச்சு. அதே சனி சந்திரன் தான் அந்த வேலை செஞ்சு. ஓகே சார். ஓகே. ஆடம்பரம் இல்லாமல் ஒரு வாழ்வு அவங்களுக்கு சால சிறந்தது. இப்போ இன்னொரு கொஸ்டின், கோச்சார சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி கூட போகும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் சார்? அது உங்களுடைய லக்னத்தை பொறுத்து வந்து இருக்குங்க. லக்னமா? இப்போ சந்திரன் ஆமாங்க. இப்போ கோச்சார சந்திரன் 4ஆம் பாவகம் பாவகிரகங்கள் எல்லாம் வந்து இருக்கணுங்க. இந்த சனி, ராகு, கேது, சூரியன் 4ஆம் இடம் வந்து இந்த பாவகிரகங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா வந்து நல்லதுங்க. நல்ல பலனை வந்து கொடுக்கும். கெட்ட பலன் வந்து வராது. 4ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது 7ல சனி செவ்வாய் சேர்க்கையில போகும்போது எப்படி இருக்கும்? சனி செவ்வாயோட சந்திரன் போதுங்களா? சனி போகுதா இல்ல செவ்வாய் போதுங்களா? சனி செவ்வாய் சந்திரன் போகுது. சந்திரன் இல்ல, 4ஆம் அதிபதி கூட கோச்சார சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் அவங்களோட தாயார் நிலை எப்படி இருக்கும்?
பிரச்சனை தான் சார். வளர்ச்சிகள் வந்து தடைபடும். 4ஆம் வளர்ச்சி தடை. அதிபதியோட போகும்போது வந்து அவங்களுடைய ஆ வளர்ச்சிகள் வந்து தடைபடும். அந்த ஓகே. காரத்துவம் உறவுகளோட போகும்போது அவங்களோட உயிர் காரத்துவம் வந்து பாதிப்படையும். சந்திரன் ஆ மேல போகும்போது உயிர் காரத்துவம், 4ஆம் ம் அதிபதியோட போகும்போது வந்து அவங்களுடைய வளர்ச்சிகளை வந்து தடைபடும். ஓ ஜாதகரோட வளர்ச்சி தடங்களாகும். ஓகே ஓகே. உங்களுடைய தாயின் வளர்ச்சிகளும் தடைபடும். பிளஸ் உங்களோட உடல்நிலை வளர்ச்சி. உடல் ஆமா. உபாதைகள் ஏற்படும். உடல் இப்போ அது உபாதைகள் கூட வந்து ஏற்படும் கண்டிப்பா. இப்போ அது கூட கலத்துறதுக்குள்ள என்ன மாதிரி வேற எதுவும் ப்ராப்ளம் வருமா? பிரிவினைகளையும் வரும் சார். கொடுக்குது. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகம் சார்ந்த பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் ஜாதக ரீதியா. ஓகே. ஓகே. அந்த 7ல இருக்கும் 7ல சஞ்சரிக்கும் காலம். 7ல சஞ்சரிக்கும் காலம் கண்டிப்பா. ஓகே ஓகே. ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே நன்றி. நன்றி சார். ஸோ அடுத்து யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. இன்றைய தலைப்புல இருந்து வந்து ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா வந்து கேட்கலாங்க. தாயின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும்? இந்த தலைப்புல இருந்து பேச விருப்பம் உள்ளவங்க வந்து பேசலாம். சுந்தரம் ஐயா. சரி, முடிச்சுக்கலாம். சார் ஓகே, முடிச்சுக்கலாங்களா சார்? ஓகே சார், முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்தோம்னா நாலாம் அதாவது தாயின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பேசினாங்க. ரொம்ப தெளிவா வந்து எல்லாருமே வந்து விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே வந்து நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது வந்து ஜோதிடரா இருந்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்குங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ மெயினாக இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணி விடுங்க இதில் போடுற வீடியோவெல்லாம். ஸோ அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும்.